தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. இறைவா, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவார்களாக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பொன்னொளிர் வைகரை வேளையில் மிளிரும் பன்னொளி பாவால் விண் எதிரொலிக்கும். மன்னகம் மகிழ்ந்து ஆர்ப்பொலி எழுப்பும். திண்ணமாய் நரகதில் புலம்பல் கேட்கும். உயிர்த்தி எழுந்தார் வல்லவர் இயேசு. உன்னதராம் ஆண்டவர் சாவினை வென்றார். அழித்தார் நரகத்தின் ஆணவ அரணை. அளித்தார் எமக்கு மீட்பின் அருளை. கல்லறை சிறையில் அடைபட்டிருந்தவர் கல்மனக் காவலர் கடுமையாய் காத்தும். எல்லா தலையும் எளிதாய் தகர்த்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் எழுந்தார் இறந்த இயேசு. பழி பாவ நரகதில் வரும் பெருமூச்சும் அழுகையும் புலம்பலும் அனைத்துமே அழித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய் இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம். உன்றிரு வெற்றியில் பங்கெமக் களிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் ஆட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியரும் பெரும் புகழ் இடையராதும்முடன் பெருக. ஆமேன். முன்மொழி 1. நான் உங்களோடு பேசிய வார்த்தைகள் ஆவியும் உயிருமாகும். அல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என்னை மீட்டருளும். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும்.
என் உயிரை காத்தருளும். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கின்றீர். உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. எக்காலத்திற்குமாக அவற்றை நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்குமுறைகளை நின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நான் உங்களோடு பேசிய வார்த்தைகள் ஆவியும் உயிருமாகும். அல்லேலூயா. முன்மொழி 2. ஆண்டவரே, உம் தூய மலை மேல் கோவிலையும் பலிபீடத்தையும் எழுப்பியுள்ளீர். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
ஆண்டவரே, உம் தூய மலை மேல் கோவிலையும் பலிபீடத்தையும் எழுப்பியுள்ளீர். அல்லேலூயா. முன்மொழி 3. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அல்லேலூயா. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது. அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அல்லேலூயா. அருள்வாக்கு. திருத்தூதரான தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். சிறு மறுமொழி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. செக்கேரியாவின் பாடல். முன்மொழி. சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் ஒழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். அல்லேலூயா. மன்றாட்டுக்கள். கிறிஸ்துவே வாழ்வின் உணவு. தம்முடைய வார்த்தையினாலும் உடலினாலும் ஊட்டம் பெற்றவர்களை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வார். மகிழ்வுடன் அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்தருளும். இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்த கடவுளின் மகனே, நீரே வாழ்வின் ஆண்டவர். எங்கள் சகோதரர் சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து எங்களை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்தருளும். உம்மில் நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் நீரே அமைதியும் மகிழ்ச்சியுமாயிருக்கிறீர். நாங்கள் உமது வெற்றியில் அக்களித்து ஒளியின் பிள்ளைகளாக வாழ துணை புரியும். ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்தருளும். திருப்பயணம் செய்யும் உமது திருச்சபை நம்பிக்கையில் வளர்வதாக. இவ்வுலகில் உம் உயிர்ப்புக்கு நாங்கள் சான்று பகர எங்களை உறுதிப்படுத்தியருளும். ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்தருளும். தந்தையின் மாட்சியில் நுழைவதற்காக நீர் பெரும் துன்பங்களை அனுபவித்தீர். எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து கவலையை மகிழ்ச்சியாக மாற்றியருளும். ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்தருளும். ஆண்டவரின் இறைவேண்டல். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. எங்கள் தந்தையாகிய கடவுளே, உம்மால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய எங்களுக்கு மீட்பு உம்மிடமிருந்தே வருகிறது. எனவே நீர் அன்பு செய்கின்ற குடும்பத்தின் மேல் கனிவாய் கண்ணோக்கியருளும். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கின்ற எங்களுக்கும் எல்லாருக்கும் உண்மையான விடுதலையை தந்தருளும். எங்கள் அனைவரையும் எங்கள் நிலையான உரிமை பேச்சிற்கு கொண்டு வந்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.